السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من ترك شيئا لله أبضعه الله خيرا منه، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தினர்கள், நற்பாக்கியங்கள் நிறைந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், அஇம்மாக்கள், முஹத்திஸீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வின் கிருபையினால் சங்கைக்குரிய மாதங்களுடைய வரிசையிலே முதல் மாதமான இந்த வருடத்தின் ஹிஜ்ரி 1448 ஆண்டின் முதல் மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய எதிர்காலத்தை நமக்கும் நம் குடும்பத்தினர்களுக்கும் அல்லாஹு தஆலா ஹைரும் பரக்கத்தும் சிஹ்ஹத்தும் சலாமத்துடன் ஆக்கி அருள் புரிவானாக. அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா இப்பொழுது நம்மை விட்டு கடந்து சென்ற துல்ஹஜ் மாதமாக இருந்தாலும் சரி, இப்போ நாம் இருக்கக்கூடிய இஸ்லாத்தினுடைய முதல் மாதமான முஹர்ரம் மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதமும் சரி, இந்த 2 மாதத்திலும் நமக்கு ஒரு படிப்பினையை, நமக்கு ஒரு பாடத்தை ரப்புல் ஆலமீன் கற்றுத்தருகிறான். துல்ஹஜ் மாதத்தினுடைய பாடமாக முதல் 10 நாட்கள் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்த பல செய்திகளை நாம் சிந்திப்போம். அவர்களுடைய தியாக உணர்வுகளை சிந்திப்போம். அதனுடைய முடிவிலே நமக்கு துல்ஹஜ் பிறை 10 நமக்கு ஒரு பெருநாளை ரப்புல் ஆலமீன் கொடுத்தான். அதே போன்றுதான் வருடத்தினுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம், இந்த முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் சங்கைக்குரிய நாட்களாகவும், இதிலே பல்வேறு தியாக உணர்வுகளை, குறிப்பாக சஹாபாக்களுடைய தியாக உணர்வுகள் எல்லாம் நம்மை நினைவு கூற செய்து, இந்த மாதத்தினுடைய 10வது நாளிலே ஆஷுரா என்று சொல்லக்கூடிய ஒரு பெருநாளை ரப்புல் ஆலமீன் நமக்கு தருகிறான். இந்த 2 மாதமும், வருடத்தினுடைய முதல் மாதமும் வருடத்தினுடைய இறுதி மாதமும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி ஒன்றுதான்: இறைவனுக்காக தியாகம் செய்தல், இறைவனுக்காக இழத்தல், இறைவனுக்காக துரத்தல். இதை ரப்புல் ஆலமீன் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்: மன் தரக்க ஷைஅன் லில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை விடுகிறாரோ, துறக்கிறாரோ, அவ்வல்லஹுல்லாஹு கைரம் மின்ஹு, அல்லாஹு ஜல்லஷானு தஆலா அதை விட சிறந்த ஒன்றை தருவான். அல்லாஹ்வுக்காக எதை இழந்தாலும் சரி, இழக்கக்கூடிய விஷயம் அல்லாஹ் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இருந்தால், நாம் இழந்தது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதைவிட மிகப்பெரிய ஒன்றை ரப்புல் ஆலமீன் தருவான் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்ன வார்த்தை.
அன்பானவர்களே, இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு, ஹிஜ்ரி என்று பெயர் வருவதற்கான காரணங்கள், அந்த புத்தாண்டு நமக்கு எப்படி கிடைத்தது என்ற ஒரு வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது, இன்றைய காலத்தில் பல்வேறு பெயர்கள் இருந்தது. யானையாண்டு, பூனையாண்டு என்று விலங்குகளுடைய பெயரை எல்லாம் வைத்திருந்தார்கள். சிலர் ஒரு அரசர் பிறந்ததிலிருந்து, இந்த அரசர் பிறந்ததிலிருந்து முதல் வருடம், இரண்டாம் வருடம் என்று கணக்கு வைத்திருந்தார்கள். அரசன் இறந்ததிலிருந்து, ஒரு போர் நடந்ததிலிருந்து, அரசன் பதவி ஏற்றதிலிருந்து, இப்படி பல்வேறு பெயர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வந்திருந்த இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே ஹிஜ்ரி புத்தாண்டு, ஹிஜ்ரத் என்ற வார்த்தை பல்வேறு புரட்சிகளுக்கு மத்தியில் வந்த பெயர். தொழிலுக்காக ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் என்றாலே துரத்தல், அல்லாஹ்விற்காக எதையாவது இழத்தல். எப்படி இந்த பெயர் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஹிஜ்ரி புத்தாண்டு இல்லை, ஹிஜ்ரத் என்ற பெயர் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே இருந்த பெயர் யானை ஆண்டு. நாயகம் பிறந்ததிலிருந்து காபாவின் மீது படையெடுத்த அந்த வருடத்தை குறித்து கணக்கிட்டு யானை ஆண்டு என்று கணக்கு இருந்தது. ஆனால் நாட்கள் நகர நகர அதுவும் அழிந்து விட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம், பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலம், அதன் பிறகு வந்த ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு முடிவு செய்யப்படுகிறது, ஒரு கோரிக்கை வருகிறது. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நிறைய விஷயங்கள் வருகிறது, கடிதங்கள் வருகிறது, ஆனால் வருடங்கள் தெரியவில்லை. ஷஅபான் மாதம், ரபியுல் அவ்வல், துல்ஹஜ் என்று கடிதம் வருகிறது. இன்றைக்கு போன்று நொடியிலே கடிதம் செல்வதில்லை, தகவல்கள் செல்வதில்லை. நாட்களாகும், மாத கணக்காகும், சில நேரங்களில் வருட கணக்கு கூட ஆகும் கடிதங்கள் சென்று சேருவதற்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இந்த வருடத்தினுடைய ஷாபானா அல்லது கடந்த வருட ஷாபானா, வரக்கூடிய ஆண்டு ஷாபானா, இப்படி பல்வேறு குழப்பங்கள் ஏற்படுவதனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கை வருகிறது, நமக்கென்று ஒரு புத்தாண்டு வேண்டும், நமக்கென்று ஒரு வருட கணக்கு வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பரிசீலிக்கிறார்கள். பிறகு அன்றைக்கு இருந்த எல்லா சஹாபாக்களையும் ஒன்று திரட்டுகிறார்கள். ஒன்று திரட்டி முடிவு செய்கிறார்கள், நமக்கென்று ஒரு புத்தாண்டு வேண்டும், நமக்கு என்று ஒரு வருட கணக்கு வேண்டும், எதிலிருந்து துவங்கலாம் என்று சஹாபாக்களிடத்தில் மஷூரா செய்கிறார்கள். பெரும் பெரும் சஹாபாக்கள் இருக்கக்கூடிய சபையில் பல்வேறு நபர்கள் ஒவ்வொரு கருத்துக்களை கூறுகிறார்கள். குறிப்பாக பிரபல்யமாக வந்த கருத்துகள் 4. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து நாம் கணக்கை வைக்கலாம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்டதிலிருந்து, அப்போதிலிருந்து தான் இஸ்லாம் இருந்தது, எனவே நுபுவத்து கொடுக்கப்பட்டதிலிருந்து இஸ்லாத்தினுடைய கணக்கை, ஆண்டை கணக்கிடலாம். மூன்றாவது ஒன்று சொல்லுகிறார்கள், அல்ல, இஸ்லாம் மறுமலர்ச்சி பெற்றது ஹிஜ்ரத்தின் பொழுது. மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் எல்லாம் துறந்ததற்கு பிறகுதான் நிம்மதியாக வாழ்க்கை வாழ முடிந்தது. எனவே ஹிஜ்ரத்தை நாம் கணக்கிடலாம் என்று மூன்றாவது கருத்து. நான்காவது ஒரு கருத்து வருகிறது, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அவர்களுடைய வஃபாத்திலிருந்து நாம் கணக்கிடலாம். இந்த 4 முக்கியமான ஆலோசனைகள் வருகிறது. இதிலே மற்ற எந்த பெயர்கள் வைத்திருந்தாலும் நிலைத்திருக்குமா என்று தெரியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறப்பை வைத்திருந்தால் கிட்டத்தட்ட அதுவும் பிற சமயத்தினர்களுக்கு, பிற அரசர்களுக்கு ஒப்பாக ஆகியிருக்கும். அவருடைய மறைவையும் எடுத்திருக்க முடியாது. எப்படி ஒரு சமுதாயம் ஒரு தலைவருடைய மறைவை புத்தாண்டாக கொண்டாட முடியும்? நுபுவத்தின் பொழுது இஸ்லாம் இல்லை, நுபுவத்தின் பொழுது இஸ்லாத்தை பின்பற்றுபவர்கள் இல்லை. அப்போ என்ன செய்யலாம் என்ற அடிப்படையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு தலைமையிலே, அவருடைய விருப்பத்தின் அடிப்படையிலே அன்றைக்கு இருந்த மூத்த சஹாபாக்கள், குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, இது போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் சொன்னது ஹிஜ்ரத், ஹிஜ்ரத்தை கணக்கிடலாம். ஹிஜ்ரத்தினுடைய காரணத்தினால தான் இன்றைக்கு வரை இஸ்லாம் நிலைத்திருக்கிறது. ஹிஜ்ரத் இல்லை என்றால் இஸ்லாம் மறுவளர்ச்சி பெற்றிருக்காது. எனவே ஹிஜ்ரத்தை வைக்கலாம் என்று இந்த பல்வேறு ஆலோசனைகளுக்கு அடிப்படையிலே வந்த பெயர் தான் இந்த ஹிஜ்ரி.
ஏன் இந்த ஹிஜ்ரி என்ற பெயரை வைத்தார்கள் என்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. சஹாபாக்கள் ஹிஜ்ரத்தின் பொழுது அவர்கள் செய்த தியாகங்கள். ஹிஜ்ரத் என்றால் ஒரு விஷயத்தை இழத்தல், துரத்தல், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லுதல் என்பதெல்லாம் பொருள். நிறைய வகையான ஹிஜ்ரத் இருக்கிறது. தொழிலுக்காக ஒரு ஊரை விட்டு ஒரு ஊர் செல்பவர்களை பார்த்திருக்கிறோம். கிளைமேட் அதற்காக செல்லக்கூடியவர்கள், பணத்திற்காக செல்லக்கூடியவர்கள், இப்படி குடும்பத்திற்காக செல்லக்கூடியவர்கள் என்று பல்வேறு வகைகள் இருந்தாலும் ஹிஜ்ரத் என்றால் மார்க்கத்திற்காக செல்வது ஹிஜ்ரத், அல்லாஹ்வுக்காக செல்லக்கூடியது ஹிஜ்ரத். பல்வேறு ஹிஜ்ரத்துகளை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மதீனை நோக்கி சென்ற ஹிஜ்ரத் திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத், அவருடைய குடும்பத்தினர்கள் செய்த ஹிஜ்ரத், இப்படி சூரத்துல் கஹஃபில் வரக்கூடிய அஸ்ஹாபுல் கஹஃப் குகை தோழர்கள் செய்த ஹிஜ்ரத் என்று பல்வேறு ஹிஜ்ரத்துகள் வந்தாலும் ஹிஜ்ரத் என்றால் ஏன் ரசூலுல்லாவுடைய காலத்திலே 2 ஹிஜ்ரத் நடைபெற்றது. பலமுறை சொல்லியிருக்கிறோம். முதல் ஹிஜ்ரத் என்பது மக்காவிலிருந்து அபிசீனியாவை நோக்கி சென்றது. மக்காவிலிருந்து அபிசீனியாவை நோக்கி சுமார் ஒரு 100 பேர்கள் 40 குடும்பம் சென்ற ஹிஜ்ரத். இரண்டாவதான ஹிஜ்ரத் தான் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றது. இருந்தாலும் உலகம் முழுவதும் ஹிஜ்ரத் என்றால் அது மக்காவிலிருந்து மதீனாவை நோக்கி சென்ற இந்த ஹிஜ்ரத் தான் நம்முடைய கணக்கில் வருகிறது. அன்பானவர்களே, சஹாபாக்கள் இந்த ஹிஜ்ரத்தை பல்வேறு காரணங்களுக்காக செய்திருக்கலாம். ஆனால் முன்பு நாம் சொன்னதை போன்று கிளைமேட்டுக்காக அவர்கள் செல்லவில்லை, பணம் காசுக்காக செல்லவில்லை. சொல்ல போனால் மக்காவிலே கோடீஸ்வரர்களாக இருந்த பல்வேறு சஹாபாக்கள் மதீனாவுக்கு சென்று அவர்கள் ஜக்காத்தை வாங்கும் அளவிற்கு அவர்கள் ஏழ்மையில் போனதை நாம் பார்த்திருக்கிறோம். லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. மக்காவிலே இருக்கும் பொழுது கோடீஸ்வரர்கள், மதீனாவுக்கு செல்லும் பொழுது திருக்குர்ஆன் அவர்களை சொல்கிறது லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன, அல்லாஹ்வுக்காக சென்ற அந்த முஹாஜிர் சஹாபாக்களை ஃபுகரா ஏழைகள் என்று சொல்கிறது. கொடுக்கும் கரங்களாக இருந்த அந்த சஹாபாக்கள் மதீனாவுக்கு செல்லும் பொழுது வாங்கும் கரமாக மாறியது. மக்காவிலே எல்லா கிளைமேட்டிற்கும் தோதுவாக எல்லா விஷயங்களும் இருந்தது. மதீனா அப்படி அல்ல. மதீனா அன்று முதல் இன்றைக்கு வரை வெயிலுடைய சுட்டரிப்பு அதுவும் அதிகமாக இருக்கும். குளிர் வந்தால் அந்த குளிரும் அதிகமாக இருக்கும். அப்படி ஒரு மதீனாவுடைய சூழல். இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே மக்காவை விட மதீனா வசதி மிக மிக குறைவு. எல்லாத்தையும் விட்டு சஹாபாக்கள் திறக்கிறார்கள். துறந்து ரப்புல் ஆலமீனுக்காக செல்கிறார்கள். வீட்டை துறக்கிறார்கள், பணக்காசுகளை துறக்கிறார்கள், விளைச்சல்களை துறக்கிறார்கள், குடும்பத்தை துறக்கிறார்கள். எல்லாத்தையும் திறந்து வெறும் ஆடையுடன் சென்றவர்கள் இருக்கிறார்கள். இப்படி பல்வேறு தியாகங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு வைத்திருக்கிறார். இந்த ஹிஜ்ரத் பயணம் என்பது திடீரென்று ஏற்பட்ட பயணம் அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத்து கொடுக்கப்பட்ட அந்த நேரத்திலே தெரியும், இந்த மக்காவிலிருந்து நாம் துரத்தப்படுவோம். வஹியை பெற்றுவிட்டு வருகிறார்கள். அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஜிப்ரீல் வந்தார், என்னை கட்டி பிடிச்சாரு, கட்டி பிடிச்சி எத்தரான்னு சொன்னார், என்னை ஓத சொன்னார், எனக்கு ஓத தெரியலன்னு சொன்னேன். இந்த நடந்த வரலாறுகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பு மனைவி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். சொன்னதுக்கப்புறம் ஹதீஜா அம்மா அவர்களுடைய உறவான வர்கத் பின் நௌஃபல் என்ற ஒருவரை கூப்பிடுகிறார். வேதங்களை எல்லாம் நன்கு அறிந்தவர், வயதிலே மூத்தவர். அவரை கூப்பிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போது வர்கத் பின் நௌஃபல் சொல்கிறாங்க, உங்களை பிற்காலத்தில் இந்த ஊர் மக்கள் எல்லாம் துரத்தும் பொழுது, ஊர் மக்கள் எல்லாம் இந்த மக்காவை விட்டு உங்களை விரட்டி அடிக்கும் பொழுது, அந்த நேரத்தில் நான் இல்லாமல் இருப்பேனே, அந்த நேரத்தில் நான் இருந்திருந்தால் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பேனே அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அவன் முக்ரிஜியஹும், என்னையா இந்த மக்கள் துரத்துவார்கள்? ஏனென்றால் அந்த மக்களுக்கு, மக்காவுடைய மக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் முஹம்மது என்பதை விட பிரபல்யமாக இருந்தது அல் அமீன், உண்மையானவர், அஸ்ஸாதிக் உண்மையானவர், அல் அமீன் நம்பிக்கையானவர். இந்த 2 பெயர் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ்ஸாக அந்த ஊரில் இருந்தது.
செல்ல பிள்ளையாக இருந்தார்கள், அழகு பிள்ளையாக இருந்தார்கள். அப்படி இருந்த ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், என்னையா இந்த மக்கள் ஊரை விட்டு துரத்துவாங்க? அப்போ அந்த வரக்கத்து பின் நௌஃபல் சொல்கிறாங்க, நீங்க இப்ப கொண்டு வந்திருக்கிற இந்த மார்க்கம் இருக்கிறது அல்லவா, ஓர் இறை கொள்கை, இது நீங்க இல்லை, யார் கொண்டு வந்தாலும் இந்த ஊரை விட்டு துரத்தப்படுவார்கள் அப்படின்றாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிஜ்ரத்திற்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பே நுபுவத்து கிடைக்கப்படும் பொழுது இந்த ஊர் மக்கள் அவர்களை துரத்துவார்கள் என்று தெரியும். ஹிஜ்ரத்தினுடைய உத்தரவு ரப்புல் ஆலமீன் தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள், 2 பயணங்கள் ரொம்ப முக்கியமானது. 2 பயணங்கள். ஒன்று ஹிஜ்ரத்துடைய பயணம், முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த பயணம். ஹிஜ்ரத்துடைய பயணம் முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த பயணம். 2வது மேராஜுடைய பயணம், இது ஆன்மீக பயணம். இந்த 2 பயணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான பயணங்கள். இந்த ஹிஜ்ரத்துடைய காரணங்கள் என்ன? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் சென்றதுக்கான காரணம் என்ன? நிம்மதியாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும், எங்களுக்கு என்று முஸ்லிம்களுக்கு என்று மஸ்ஜித் வேண்டும். ஏனென்றால் சஹாபாக்கள் எல்லாம் திருக்குரானை சத்தமாக ஓத முடியாது, பப்ளிக் பிளேஸில் ஓத முடியாது, பப்ளிக் பிளேஸில் தொழ முடியாது, தொழுதா அடிப்பாங்க, கட்டி வைத்து அடிப்பார்கள். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரத்து ரஹ்மான் அதை ஓதிய காரணத்தினால் காதினுடைய ஜவ்வு கிளிய அடிக்கப்பட்டார்கள். பல சஹாபாக்கள் இப்படி. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்ப காலத்திலே என்னை ஊரை விட்டு ஓடிறேன்னு சொல்லிட்டு ரசூல்லா கிட்டையும் சொல்லாமல் ஊரை விட்டு ஓட போனவர்கள். காரணம், திருக்குரானை ஓதும் பொழுது எனக்கு கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது, நான் அழுதால் எதிரிகள் தாக்குப்பிடிக்க முடியவில்லை, சத்தமா என்னால் திருக்குரானை ஓத முடியவில்லை என்பதனால் ஊரை விட்டு ஓடுவதற்கு தயாரானார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்போ மக்காவிலே இருக்கும் பொழுது நிம்மதியாக தொழ முடியவில்லை, மார்க்கத்தை பரப்ப முடியவில்லை, திருக்குரானை ஓத முடியவில்லை, முஸ்லிம்களுக்கு என்று மஸ்ஜிதை கட்ட முடியவில்லை, மார்க்கத்தை பரப்புவதற்கான எந்த சூழ்நிலைகளும் இல்லாத காரணத்தினால் இது எல்லாம் தேவை, முஸ்லிம்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி தேவை. அதற்காக செய்யப்பட்ட பயணம்தான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம். ஷரியத்தின்படி வாழ்வதற்காக செய்யப்பட்ட பயணம்தான் இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம். இந்த ஹிஜ்ரத்தில் எல்லாம் கிடைத்தது, எல்லாம் கிடைத்தது. சிலை இல்லாத ஒரு நகரம் வேண்டும், மதீனாவிலே கிடைத்தது. நிம்மதியாக தொழுவதற்கு ஒரு பூமி வேண்டும், மதீனாவிலே கிடைத்தது. திருக்குரானை ஓதுவதற்கு, இஸ்லாத்தை பரப்புவதற்கு, ஷரியத்தை பின்பற்றுவதற்கு, திரும்பிய திசையெல்லாம் முஸ்லிம்களை பார்ப்பதற்கு, இதற்கெல்லாம் ஒரு பூமி வேண்டும், மதீனாவிலே கிடைத்தது. இப்படி பல்வேறு ஏற்பாடுகளுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கு செல்கிறார். நிறைய ஏற்பாடு. ஹிஜ்ரத் பயணம் திடீரென்று செல்லப்பட்ட பயணம் அல்ல. எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகள் எல்லோருக்கும் எல்லா காரியங்களையும் செய்ததற்கு பிறகு தாய் எப்படி அந்த விஷயத்தை செய்வாலும், அதே போன்று சஹாபாக்கள் எல்லோரையும் அனுப்பி வைத்து பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக செல்கிறார்கள். முதலாக ஹிஜ்ரத்து சென்ற சஹாபி அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதல் ஹிஜ்ரத்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக போறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாற்றிலே நிறைய வகையான ஹிஜ்ரத்துகளை நாம் பார்க்கலாம். குழந்தைகள் செய்த ஹிஜ்ரத், பெரியவர்கள் செய்த, பெண்கள் செய்த, வீரமாக செய்தவர்கள், பகிரங்கமாக செய்தவர்கள். கடந்த ஜும்ஆவில் நாம் சொன்னதை போன்று இந்த ஹிஜ்ரி புத்தாண்டிற்கு பெயர் வந்த காரணமாக இருந்த ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் வாழ்க்கையில் மறக்க முடியாது. மக்காவிலே அவர்கள் அறைகூவலிட்டு சென்றார்கள். இந்த வழியில் தான் நான் செல்கிறேன், வழியில் செல்லும் பொழுது தைரியமானவர்கள் என்னை தடுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத். அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய வரலாறை பார்க்கும் பொழுது நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பு ரசூலுல்லாஹுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள் காஃபிர்கள். சுத்தி காஃபிர்கள் அருவாளுடன் அவர்களை கொலை செய்வதற்காக. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய படுக்கையிலே படுக்க வைத்துவிட்டு
செல்கிறார்கள். காரணம், அமானிதங்களை எல்லாம் ஒப்படைக்க வேண்டும். நாயகம் மதீனாவுக்கு சென்றதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்புகளை எல்லாம், அமானிதங்களை எல்லாம் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டு அதற்கு பிறகு வருவதற்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். இந்த படுக்கை இருக்கிறது, நாயகத்தினுடைய படுக்கை சாதாரண படுக்கை அல்ல. ஏன்னா அந்த படுக்கையில் இருப்பவரை கொலை செய்வதற்காக வீடு சுற்றி ஆட்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு அந்த படுக்கையில் இருப்பவரை கொலை செய்ய வேண்டும். வீடை சுற்றி ஆட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய உதவியிலே. நமக்கு பிரபல்யமாக நமக்கு தெரிந்த சூரத்து யாசீனிலே வருகிறது அல்லவா, வஜஅல்னா மின் பைனி ஐதீஹிம் சத்தன் வ மின் கல்ஃபிஹிம் சத்தா ஃபஅக்ஷைனாஹும் ஃபஹும் லா யுப்சிரூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்கிறார்கள், மின் பைனி ஐதீஹிம் சத்தா வ மின் கல்ஃபிஹிம் சத்தா, முன்பு பின்பு எல்லா இடத்திலும் அவர்களுக்கு திரை. திரை என்றால் காஃபிர்களுக்கு ரசூலுல்லாஹ் கண்ணிலே தெரியவில்லை. ரசூலுல்லாஹ் வழக்கம் போல் செல்கிறார்கள், ஆனால் அவர்களால் பார்க்க முடியவில்லை. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்து துவங்குகிறது. அந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீரத்தை நாம் பார்க்கலாம். பிற்காலத்தில் கேட்கிறார்கள், அப்பா அந்த படுக்கையில் படுத்திருந்தவரை கொலை செய்வதற்காக ஊர் முழுக்க சுட்டு இருக்கும் பொழுது எப்படி தைரியமாக நீ படுத்தாய் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. படுத்தது மட்டும் இல்லை, நிம்மதியாக அவங்க தூங்கவும் செஞ்சாங்க. அதுதான் ஆச்சரியம். யாருக்காவது தூக்கம் வருமா? என்னுடைய வீட்டை சுற்றி, நம்ம வீட்டை ஒரு 2 பேர் உத்து பார்த்துக்கிட்டே இருந்து தூரத்தில் பேசிக்கிட்டு இருந்தாலே நமக்கு தூக்கம் வராது. எதுக்கோ 2 பேருக்கு ஃபோன் பண்ணி வைப்போம். ஆனால் வீட்டை சுற்றி ஆட்கள் இருக்கும் பொழுது நிம்மதியாக உறவுகிறார்கள். அலியின் கர்ரமல்லாஹு வஜ்ஹு. பிற்காலத்தில் கேட்கும் பொழுது சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்கு கொடுத்து விட்டார்கள், இதுக்கு மேலே எனக்கு என்ன, நான் மதீனாவுக்கு வருவேன்னு ரசூலுல்லாஹ் எனக்கு சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் என்ன கவலை இருக்குது, எனவே நான் உறங்கினேன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹுடைய ஹிஜ்ரத் ஆச்சரியத்திற்குரியது. ஏன், படுத்த படுக்கையில் இருந்த பெரியவர்கள் எல்லாம் ஹிஜ்ரத் சென்றார்கள். அல்லாஹு தஆலா ஹிஜ்ரத்திற்கான வசனத்தை இறக்குகிறான். இறக்கும் பொழுது எல்லாம் ஹிஜ்ரத்துக்கு வாங்க, முடியாதவங்க வேணாம், நோயாளிகள் வேணாம். நோயாளிகள் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, முடியாதவர்கள் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை, தந்திரம் தெரியாதவர்கள் வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏன்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்லும் பொழுது தந்திரம் அவசியம், எதிரிகள் சூழ்ந்து விடுவார்கள். ஆனால் 100 வயதை கடந்த சஹாபி ஜுந்தூப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு இந்த வசனத்தை கிடைத்தவுடன் அவர் அவனுடைய பிள்ளைகிட்ட சொல்றாங்க, என்னை ஹிஜ்ரத்துக்கு கூட்டு போ. படுத்த படுக்கையில் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்றாங்க, பாப்பா உங்கள் மேலே கடமையே இல்லை, உங்களுக்கு வயசாயிடுச்சு, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை, உங்களுக்கு கடமை இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் கேட்கல. எனக்கு நல்லா தந்திரம் தெரியும், எனக்கு தந்திரம் நல்லா தெரியும், என்னால் முடியும், என்னை ஒரு பாடையில் வைத்தாவது என்னை நீங்கள் அழைத்து செல்லுங்கள் என்று சொல்கிறார் ஜுந்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஜுந்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவர்களை பாடையில் வைத்து ஹிஜ்ரத்துக்கு கொண்டு செல்கிறார். அல்லாஹ்வுடைய உத்தரவு வந்துவிட்டது, ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய பூமிக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை. போற வழியில ரொம்ப தூரம்லாம் போகல, கொஞ்ச தூரம் தான் போனாங்க. போற வழியிலே அவர் வஃபாத். போற வழியிலே அவர்கள் கையை தூக்கி விட்டு கலிமாவை சொல்லிவிட்டு அவர்கள் வஃபாத் ஆகி விடுகிறார்கள். ஜுந்தூப் ரலியல்லாஹு அன்ஹு. பிற்கால இந்த செய்தி மதீனாவுக்கு வருது. சில சஹாபாக்கள்லாம் பேசிக்கிறாங்க, கொஞ்சம் தூரம் வந்துட்டாரு, மதீனா வரைக்கும் வந்திருக்கலாமே, மதீனா வரைக்கும் வந்திருந்தா ஹிஜ்ரத்துடைய முழு கூலி அவருக்கு கிடைச்சிருக்குமே. காரணம், யார் ஒருவர் ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவருடைய முன்பாவம் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சுபை செய்தி சொல்லிவிட்டார்கள். 3 விஷயங்கள் இருக்கிறது. யார் ஒருவர் இஸ்லாத்தை தழுவுகிறார் அவருடைய முன்பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். யார் ஒருவர் பரிபூர்ணமான ஹஜ்ஜை செய்கிறார் அவருடைய முன்பாவம் முழுவதும் மன்னிக்கப்படும். யார் ஒருவர் ஹிஜ்ரத்தை செய்கிறார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹிஜ்ரத்துக்கான கூலி மகத்தானது. இப்போது இதை சொல்லும் பொழுது அந்த ஜுந்தூப் என்ற வயசான பெரியவர் மதீனா வரைக்கும் வந்திருந்தா அவருக்கு அந்த கூலி கிடைச்சிருக்கமே அப்படின்ற மாதிரி சில பேர் பேசிக்கொண்டிருந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுடைய காதுக்கு வருகிறது. அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வசனத்தை இறக்குகிறான், வமன் ஹரஜ மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹி வ ரசூலிஹி, யார் ஒருவர்
அல்லாஹ் ரசூலுக்காக அவருடைய வீட்டிலிருந்து ஹிஜ்ரத்தை துவங்குகிறார்களோ சும்ம யுதரிகுல் மவுத், பிறகு வழியில் அவர் மௌத்தானாலும் சரி, ஃபகது வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே அவருடைய கூலி கிடைத்து விட்டது. இந்த ஆயத்தை வைத்துதான், இந்த வசனத்தை வைத்துதான் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் சென்னையிலேருந்து ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, வீட்டிலேருந்து கிளம்புற வழியில் ஏர்போர்ட்டுக்கு இன்னும் போகல, அதுக்கு முன்னாடி மவுத்துனாலும் அவருக்கு ஹஜ்ஜுடைய முழு கூலி கிடைக்கும் என்பது இந்த வசனத்துடைய தஃசீரிலே நமக்கு சொல்லப்படும். அல்லாஹ் ரசூலுக்காக மார்க்கத்திற்காக செய்யக்கூடிய பயணங்கள் அதனுடைய முடிவு இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. துவங்கி விட்டாலே அதனுடைய முழு கூலி அல்லாஹ்விடத்திலே ஃபகது வகா அஜ்ருஹு அலல்லாஹ், ஃபகது வகா அஜ்ருஹு அலல்லாஹ், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கூலியை கொடுத்து விட்டான் என்று திருக்குர்ஆன் சொல்கிறது. இப்படி வயதான காலத்திலே ஹிஜ்ரத்தை செய்தவர்களை நாம் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு செல்கிறார்கள். ஒட்டகத்தில் போகும் பொழுது வழியில் காஃபிர்கள் பார்த்து விட்டார்கள். ஒட்டகத்தினுடைய அந்த காலிலே அவர்கள் அடிக்கிறார்கள், ஈட்டியால் அடிக்கிறார்கள். விஷயம் என்னன்னா, அந்த நேரத்தில் ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பமாக இருந்தார். அந்த ஒட்டகத்தை அடித்து அந்த ஒட்டகம் கீழே தவறி விழும் பொழுது அவர்களுடைய கரு கலைந்தது என்பது வரலாறு. பிறகு அதே காரணங்களில் சில நாட்கள் கழித்து ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தான வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. எனவே அல்லாஹ்வுக்காக பெண்கள் ஹிஜ்ரத்துக்கு செய்கிறார்கள், குழந்தைகள் செய்கிறார்கள். கண் தெரியாத அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கு கடமையே இல்லை, கண் தெரியாத சஹாபி, மாற்றுத்திறனாளி சஹாபி. எப்போ ரசூலுல்லாஹ் இந்த பூமியை விட்டு போய்விட்டாங்களோ இதுக்கப்புறம் என்னால் மக்கால இருக்க முடியாது, ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடிய பூமிக்கு நான் செல்ல வேண்டும் என்று அப்துல்லா பின் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். இப்படி சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்விற்காக, அல்லாஹ்விற்காக அவர்கள் செய்த தியாகம் தான் ஹிஜ்ரத். எல்லாத்தையும் அவர்கள் விட்டு துறந்தார்கள். வீடை, வாசலை, குடும்பத்தை, பணத்தை, ஆசையை எல்லாத்தையும் திறந்து வெறும் ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் ரசூலுக்காக, மார்க்கத்திற்காக. அதனுடைய எதிர்வழியாக தான் அவர்கள் பிற்காலத்தில் வென்றார்கள். பெரும் பெரும் பாரசீகத்திற்கெல்லாம் அவர்கள் அரசராக சென்றார்கள். சொல்ல வரக்கூடிய செய்தி, மன் தரக்க ஷைஅன் இல்லா, யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக ஒரு விஷயத்தை இழக்கிறார்களோ அவ்வலஹுல்லாஹு கைரன் மின்ஹு, அல்லாஹ் அவர்களுக்கு அதைவிட நிச்சயமாக சிறப்பை தருவான். அல்லாஹ்விற்காக மக்காவை இழந்தார்கள், மதீனாவிலே அதைவிட சிறந்த பூமியை, சிறந்த வாழ்க்கையை, சிறந்த பயணங்களை எல்லாம் ரப்புல் ஆலமீன் தந்தான். ஹிஜ்ரத் பல்வேறு பாடங்களை, படிப்பினைகளை நமக்கு தருகிறது. கடைசியாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் செல்கிறார்கள். அந்த ஹிஜ்ரத்துடைய வரலாறு நமக்கு பல்வேறு செய்திகளை சொல்கிறது. காஃபிர்களை வைத்து ஒரு பெரிய திட்டமிடுதலை வைத்து செய்திகளை கொண்டு வந்து சொல்வதற்கு ஒருவரை, வழியில் பால் கொண்டு வந்து கொடுப்பதற்கு நம்பிக்கையான தோழராக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உணவை கொண்டு வந்து தருவதற்காக அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் சுமார் 14 நாட்கள் அவர்கள் செய்த பயணம். குகையிலே அவர்கள் தோழருடன் இருந்தது. மக்காவிலே அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிலே அவர்கள் நுழைந்து முதலாக மஸ்ஜிது நபவி அவர்கள் கட்டமைத்தது. இப்படி மக்காவிலிருந்து மதீனா வரைக்கும் வாழ்ந்த இந்த வாழ்க்கை, சஹாபாக்களுடைய துரத்தல், அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இழப்பு, இதை இந்த முஸ்லிம் சமுதாயம் என்றைக்கும் மறக்கக்கூடாது. இதனுடைய படிப்பினைகளை கடைசி வரை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்திலே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலே ஹிஜ்ரி என்ற பெயரை நமக்கு வைக்கப்படுகிறது. ஹிஜ்ரி என்ற பெயரை இன்றைக்கு நமக்கு நிறைய பேருக்கு தெரியவில்லை. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தெரியும், ஏன் தமிழுடைய வருடங்களுடைய மாதங்கள் கூட நமக்கு தெரிகிறது. ஆனால் முஹர்ரமில் ஆரம்பித்து துல்ஹஜ் வரை உள்ள 12 மாதங்கள் நமக்கு தெரியாது. இது எத்தனாவது வருஷம் என்று நிறைய பேருக்கு தெரியாது. 1448, 47, 45, 1440 வருஷம், இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, வெறும் சடங்குக்காகவும் சம்பிரதாயத்துக்காகவும் மட்டும் இந்த ஹிஜ்ரி என்ற பெயரை நாம் வைக்கவில்லை. திருமணத்துடைய பத்திரிகையில் டேட்டு குறிப்பதற்காக மட்டும் ஒரு வார்த்தையாக ஹிஜ்ரி என்பதற்காக நாம் வைக்கவில்லை. இந்த ஹிஜ்ரி என்ற ஒரு வார்த்தைக்கு பல்வேறு சஹாபாக்களுடைய ரத்தம் பின்பு இருக்கிறது.
வரலாறுடைய பின்னணியிலே சஹாபாக்களுடைய வரலாறுகள், பல சஹாபாக்களுடைய ஷஹீதுகள், அவருடைய உயிர் தியாகம், ரத்தம் எல்லாம் இருக்கிறது. அதை தான் நமக்கு சொல்கிறது இந்த ஹிஜ்ரினுடைய புத்தாண்டு. இந்த மாதம் முழுவதும் நமக்கு பயனுள்ள மாதம், புனிதமான மாதமாக இருந்தாலும் இந்த முதல் 10 நாட்கள் நமக்கு ரப்புல் ஆலமீன் நமக்கு ஐயாமுல்லா என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய நாட்கள். இந்த மாதத்திற்கு பெயரே ஷஹருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹ்வுடைய மாதம். இந்த மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய நிறைய அமல்கள் இருக்கிறது. குறிப்பாக 2 விஷயம். இந்த 10 நாட்களிலே இப்பொழுது நாம் 3வது பிறையிலே இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ரமலான் நோன்புக்கு பிறகு சிறந்த நோன்பு என்றால் இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு. ரமலானுக்கு அடுத்து சிறந்தது இந்த முஹர்ரம் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பு. குறிப்பாக சூமு ஆஷுரா வஹாலிஃபு ஃபீஹில் யஹூத், ஆஷுராவுடைய நோன்பை நீங்கள் வையுங்கள், யூதர்களுக்கு அதற்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். யூதர்கள் எல்லாம் 10வது நாளிலே நோன்பு வைப்பார்கள், முஹர்ரம் 10. நீங்கள் யூதர்களுக்கு ஒப்பாக வேண்டாம். ஒன்று, அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் 2 நாட்கள் நோன்பு வைப்பேன், 9, 10 அல்லது 10, 11 என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே சுன்னத்தாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை முஹர்ரம் 10 ஆஷுராவுடைய நாள், அடுத்த வாரம் 2 நாட்கள் நாம் நோன்பு வைக்க வேண்டும் சுன்னத்தான அடிப்படையிலே. வியாழன் வெள்ளி அல்லது வெள்ளி சனி, இந்த 2 நாட்களிலே ஏதாவது ஒரு நோன்பு வைக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஆஷுராவுடைய நோன்பாக இருக்கிறது. அதனுடைய வரலாறுகள், ஆஷுராவில் என்னென்ன நடந்தது, என்னென்ன படிப்பினைகள், ஆஷுரா எதற்காக கொண்டாடப்படுகிறது, இது போன்ற பல்வேறு செய்திகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் ஜும்மாவில் நாம் சிந்திப்போம். அதே நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ், முக்கியமான ஒரு ஹதீஸ், யார் ஒருவர் மன் வஸ்ஸஅ அலா அஹ்லிஹி யௌம ஆஷுரா, யார் ஒருவர் ஆஷுராவுடைய நாளிலே குடும்பத்திற்காக தாராளமாக செலவு செய்கிறார்களோ, வஸ்ஸல்லாஹு அலைஹி சாயிர சனதிஹி, அல்லாஹு தாலா அந்த வருடம் முழுவதும் அவருக்கு விசாலத்தை கொடுப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தங்களுடைய குடும்பத்திற்கு தாராளமாக செலவு செய்யுங்கள். இந்த முஹர்ரம் மாதத்திலே நல்ல முறைகளை கழியுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு ஹைர்களும் பரக்கத்துகளும் பெற்ற ஆண்டாக ஆக்குவானாக. சிஹத்தையும் சலாமத்தையும் தருவானாக. கடந்த வருடங்கள் செய்த அத்தனை பாவங்களையும் மன்னிப்பானாக. இந்த வருடம், வரக்கூடிய வருடங்கள் எல்லாம் நமக்கு நிறைய நன்மைகள் செய்யக்கூடிய நசீபை தருவானாக. இந்த வருடத்திலே ஹஜ்ஜும் உம்ராவும் ஜியாரத்தும் செய்யக்கூடிய நற்பேற்றை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தருவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.